வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெறியோட ரீரிலீஸோட ட்ரைலரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலர் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மங்காத்தாவோட ரீரிலீஸோட கிளாஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம தெரி வந்து நம்மளோட அட்லியோட டைரக்ஷனில் நம்ம விஜய் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ரீரிலீஸ் வந்து முதல்ல வந்து பிளான் பண்ணது பொங்கல் ஸ்பெஷலாக 15ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா தானு அவர்கள் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்த ரீரிலீஸ் எதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதனால் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் இந்த ரீரிலீஸ் ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 15ஆம் தேதிக்கு பிளான் பண்ணி முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணி போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அப்புறம் நிறையா தேட்டருக்காரங்க வந்து இப்போ நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுனால நிறையா படம் வந்து வருது, நீங்கள் தெரிய ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறையா ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக அதுக்கு புக்கிங் அதிகமாக போயிட்டுருக்கும். மித்த படங்களுக்கு வந்து நிறையா வந்து கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லி தேட்டருக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் நிறையா தரோன்னு சொல்லிட்டு எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து சொல்லியிருந்தனால இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை வந்து 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்று அஃபிஷியலாக சொன்னாங்க. இப்போ அதுக்கான ரீரிலீஸ் ட்ரெய்லரையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரீரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபாஸ்ட் கட்டில் ஸ்டோரியெல்லாம் வந்து அப்படியே ரிவீல் பண்ணி ஒரு க்ளோரிஃபையான ஒரு ட்ரெய்லராக இருக்குது. இந்த படத்தோட வந்து எக்ஸ்பெக்டேஷனே வந்து இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கும், அதே மாதிரி நம்ம ஜோசப் விஜயா பார்க்குற அந்த குருவில்லா அவரோட சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ஃபாதர் அண்ட் டாட்டரோட ரிலேஷன்ஷிப்பும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அதே மாதிரி நம்ம தளபதியோட ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் வந்து நம்ம அட்லி அவர்கள் ஏகேலேயே வந்து ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு பக்காவான எலவேஷனோட வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு எலவேஷன் ப்ளஸ்ஸான மியூசிக்காக இருக்கும். இது ஜிவி பிரகாஷோட 50வது மூவியோட மியூசிக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேறு லெவல் பண்ணியிருப்பார். நம்ம அட்லி அவர்கள் நம்ம விஜய்க்கு வந்து இந்த படத்துக்கு மூலமாக கம்பேக்கும் கொடுத்துருந்தாரு. இதுக்கு முன்னாடி தான் வந்து புலி வந்து வந்திருக்கும். அந்த படத்தோட ஃப்ளாப்க்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு வேறு லெவல் மார்க்கெட்டை உயர்த்தி கொடுத்தது. இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீலீஸ் வந்து பண்ண போகிறது 23ஆம் தேதி. அந்த தேதியில் தான் வந்து மங்காத்தா படத்தை ரீலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் 2 பேருக்கும் வந்து ஈக்குவல் ஷேராக பிரிய போதா, இல்லை மங்காத்தா வர்சஸ் தெரின்னு சொல்லிட்டு அவங்க 60-40 பிரிய போதான்னு சொல்லி தெரியல. ஏன்னா மங்காத்தாவுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். தலையோட 50வது மூவி. அந்த படத்தை வந்து நம்மளோட வெங்கட் பிரபு வேறு லெவல் படமாக எடுத்திருப்பார். குறிப்பாக ஹைஸ்ட்டுக்கான ஒரு படத்தோட கான்செப்டை அப்பயே கொண்டு வந்து ஒரு வேறு லெவல் வில்லனிசத்தை நம்மளோட ஏகே குருவுக்கு கொடுத்துருப்பாங்க. தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து ஒரு சிமிலாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 படத்துலேயும் அந்த இன்ட்ரோல் பிளாக் பங்கமாக இருக்கும். குறிப்பாக இதில் வில்லனிசத்தை அதிகமாக பார்க்கலாம், அதில் வந்து ஹீரோயிஸை அதிகமாக பார்க்கலாம். ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் வேறு லெவலில் எலவேஷனோட க்ரியேட் பண்ண போகிறாங்க ஒரு ரெக்கார்டை. என்னதான் புது படத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் போயிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு ஓப்பனிங் வேறு லெவலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீக் ஃபுல்லாக எந்த படமும் ரிலீஸ் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு பக்காவான டேட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 படத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் உள்ளது வந்து மங்காத்தா தான். செகண்ட் பிளேஸில் தான் தெரியுது. ஆனால் கலெக்ஷனை பற்றி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் ஸ்க்ரீன் கவுண்ட்டை பற்றி இன்னும் சரியாக தெரியலை. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன தேதியில் கரெக்டாக ரிலீஸ் ஆகுமான்றதும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இந்த வீக் நம்மளோட தளபதி வீக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் சம்பவத்தை கடைசி கிளாஸாக எல்லோரும் வந்து இப்போ பதிவிட்டுருக்காங்க. தளபதியோட கடைசி கிளாஸாக இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ வந்து சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தெரி படத்துக்கு போவீங்களா இல்லை மங்காத்தா படத்துக்கு போவீங்களா? இந்த 2 படத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.